வணக்கம். சித்தகேர் உணவே மருந்து, மருந்தே உணவு. மருதாணி டே எப்போ முடியுதோ மாதத்துக்கு 2 முறையாவது, இல்லைன்னா மாதம் 1 முறையாவது மருதாணி போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நிறைய பலன்கள் இருக்குன்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வேறு விதமான பலன்கள், இன்னும் நிறைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முக்கியமாக மருதாணியை அம்மிலேயோ மிக்சிலேயோ நல்லா மை போல் அரைச்சி கை விரல்களோட நகக்கண்கள்லையும் சரி, கால் விரல்களோட நகக்கண்கள்லையும் ஏன் போடுறோம் அப்படின்னா, இந்த மருதாணி இலை வந்து அந்த நகக்கண்ணில் உள்ள எல்லா கிருமிகளையும் அழிச்சிட்டு நகை சுற்றி வராமல் வேற எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கும். அதனால தான் அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் கேப் போடுற மாதிரி கை விரல்களையும் சரி கால் விரல்களையும் சரி மருதாணியை பூசிக்கிட்டே வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு இன்ஃபெக்ஷன் எதுவுமே இருக்காது. இருக்கிற பிரச்சனையும் தாராளமாக கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். அதேமாரி மருதாணி பூ நல்ல வாசம் உடையது. இந்த மருதாணி பூ வந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக தலையில் சூடக்கூடாது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அதீத வாசனை வந்து அவங்களுக்கு தலைவலியும் மற்ற பிரச்சனைகளையும் உண்டாக்கும். இந்த மருதாணி பூவை வந்து நல்லா கொத்து கொத்தாக காய்க்கிற மருதாணி பூவை வீட்டு நிலைவாசலில் தலையில் படாமல் கொஞ்சம் தூக்கி தொங்க விட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளார எந்த கிருமிகளும் உள்ளார வராத மாதிரி இந்த மருதாணி பூ நல்ல வேலை செய்யும். அதேமாதிரி மருதாணியோட வேர் அப்புறம் பட்டை இதை ரெண்டுத்தையும் நல்லா காய வச்சு தூள் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தோல் வியாதிகளுக்கு இந்த மருதாணி வேரையும் சரி பட்டை தூளையும் சரி குழைச்சி தடவிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த சொறி சிரங்கு தோல் வியாதிகள் எல்லாமே முற்றிலுமாக குணமாகும். அதே மாதிரி மருதாணி இலையை வந்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து வச்சுக்கிட்டு அதை வந்து கஸ்தூரி மஞ்சளோட சேர்த்து வேர்வை நாற்றம் போகணும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து வேர்வை நாற்றம் நிறையாவே இருக்கும். எவ்வளோ எதை போட்டு குளித்தாலும் சரி அந்த வேர்வை நாற்றம் வந்து திரும்ப திரும்ப துர்நாற்றம் வந்து வீசிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மருதாணி இலை பொடியோட கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து அரைச்சி அந்த பொடியோடு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா குழைச்சிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் தேய்ச்சிட்டு குளித்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை சரியாயிடும். இந்த மருதாணி இலையை நிழலில் உலர்த்திட்டு பொடி செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கஸ்தூரி மஞ்சளோட சேர்த்து எங்கெங்கே வேர்வை நாற்றம் நமக்கு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் குழைத்து பூசிக்கிட்டு அதுக்கப்புறம் குளித்தோம், வெந்நீரில் வெதப்பான நீரில் குளித்தோம் அப்படின்னா ஒரு வாரம் தொடர்ந்து குளித்தாலே இந்த துர்நாற்றம் வீசுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அதேமாரி மருதாணி இலையோடு சேர்த்து குப்பைமேனி இலையும் சேர்த்து குழைச்சி நம்ம தடவிட்டு வந்தோம்னா ஸ்கின் டிசீஸ் எல்லாமே, அதாவது சொறி சிரங்கு மற்ற எந்த ஸ்கின் டிசீசஸ் ஒரு வாரத்துக்கு தடவிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாமே போயிடும். இந்த மாதிரி மருதாணி இலையை வந்து நம்ம நல்லா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு மருதாணி இலையை அரைக்கும் போது அது பச்சை கலரில் இருக்கும், நம்ம கையில் பூசும் போது ரெட் கலரில் மாறுது இல்லையா. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நமக்கு உடலில் உள்ள ரசாயன மாற்றத்தையும் ஏற்படுத்தி நீரிழிவு நோய் தொடர்ந்து வராமையும் சரி இருக்கிற நீரிழிவு நோயும் குணமாக்கக்கூடிய தன்மையும் நமக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த பேன்க்ரியாசஸ் ஸ்டிமுலேட் பண்ணி அதுலேருந்து இன்சுலின் சுரக்க வைத்து நம்ம உடலை வந்து குளிர்ச்சியாக்கி நல்லது செய்யக்கூடிய வல்லது இந்த மருதாணி. ஸோ மருதாணி இலையாக வாங்கி நம்ம வீட்டில் பொடி செய்து அதை யூஸ் பண்ணலாம். இல்லைனா இலையாக கிடச்சிது அப்படின்னா இலையை பறித்து நம்ம மாதத்துக்கு 1 முறையோ 2 முறையோ இந்த நகைக்கண்ணில் உள்ள இந்த ரெட்டு போகிறதுக்குள்ளே அடுத்த மருதாணி போடணுங்கிறது தான் சித்தர்களோட வாக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம மருதாணி யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது மருத்துவ குணமும் சரி, நம்ம கைகளுக்கும் கால்களுக்கும் உள்ள அழகு ஏற்படுத்தினாலும் சரி நமக்கு சிறந்த பயனை கொடுக்கும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.